வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திசுதேசிகேந்திரம் द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै श्रीदत्तदेवं ह्यवधूतहंसं श्रीरामकृष्णञ्च सदाशिवेन्द्रं स्वयं प्रकाशाख्यमुनिप्रकाण्डम् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि। ஓம். பஞ்சீகரணம். இந்த கிரந்தத்தோட முதல் பகுதியை படிப்போம். அதாதஃ பரமஹம்சானாம் சமாதிவிதிம் வியாக்யாஸ்யாமஹ சச்சப்தவாச்யம் அவித்யாசபலம் பிரம்ம பிரம்மணோ வ்யக்தம் அவ்யக்தான் மஹத் மஹதோஹங்காரः அஹங்காராத் பஞ்சதன்மாத்ராணி பஞ்சதன்மாத்ரேभ्यः பஞ்சமஹாபூதானி பஞ்சமஹாபூதேभ्योऽखिलं ஜகத். ஆதிசங்கரர் முமுக்ஷுக்களுக்கு ஜிக்ஞாசுக்கள் முமுக்ஷுன்னு சொன்னா மோட்சம் அடைய விரும்புகிறவர்களுக்கு முமுக்ஷுக்கள்னு பேர். பணம் சம்பாதிக்கிறவனுக்கு அர்த்தார்த்தின்னு பேரு. உலக சுகம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு காமார்த்தின்னு பேரு. அப்புறம் புண்ணியத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு தர்மார்த்தின்னு பேரு. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். விஷ்ணு சஹஸ்ரநாம பலஸ்ருதியில இருக்கு. தர்மார்த்தி பிராப்னுயாத் தர்மம் அர்த்தார்த்தி சார்த்தமாப்னுயாத் காமானவாப்னுயாத் காமி பிரஜார்த்தி சாப்னுயாத் பிரஜாஹ. நம்ம போட்டுக்கணும் மோக்ஷார்த்தி மோக்ஷமாப்னுயாத். இல்லை, வேற இடத்துல வருது. ஆக இது நான் முக்தி அடையணும், எனக்கு இனிமே இந்த சரீரத்தோட மனசோட சம்பந்தம் வேண்டாம், எனக்கு இந்த சூக்ஷ்ம சரீர ஸ்தூல சரீர சம்பந்தம் எனக்கு வேண்டாம், என்னை தனிமைப்படுத்தக்கூடிய இந்த சம்பந்தம் வேண்டாம், என்னையும் எல்லாரையும் பிரிச்சு பார்க்கிற இந்த சம்பந்தம் எனக்கு வேண்டாம், இந்த உடம்போட மனசோட எனக்கு சம்பந்தம் இருக்கிறதுனால எனக்கு துவைத புத்தி, ராகத்வேஷம், கர்மா, ஜென்மா. ஆக இந்த சரீரம் மனசோட எனக்கு சம்பந்தம் வேண்டான்னு நினைக்கிறவனுக்கு பேர் தான் முமுக்ஷுன்னு பேர். இத விடணும். இந்த அபிமானம்தான் எனக்கு சம்சார காரணம். விவேக சூடாமணியில அழகா ஒரு ஸ்லோகத்துல சொல்றார் ஆதிசங்கரர். அதாவது சிஷ்யனை பார்த்து குரு சொல்றார், அஜ்ஞானத்தோட சம்பந்தத்தினால பரமாத்மாவாகிய உனக்கு இந்த அனாத்மாவில ஒரு சம்பந்தம் ஏற்பட்டு விட்டது. பந்தம்ங்கிற நான் சம்பந்தம் சொல்றேன், ஏற்பட்டு விட்டது. அதனால உனக்கு இந்த ப்ராப்ளம் சம்சாரம் வந்திருக்கு. நீ இதை பிரிச்சு தெரிஞ்சுண்டியானா, இந்த அனாத்மாவையும் ஆத்மாவையும் பகுத்து தெரிந்து கொண்டாயானால்
அப்படி பிரிச்சு தெரிஞ்சுக்கிற தன்மையாகிய அந்த நெருப்பு, இந்த ஞானமாகிய நெருப்பு அஜானத்தையும் அஜானத்தினுடைய விளைவையும் எரிச்சுடும் அப்படின்னு சொல்றார். இதுக்கப்புறம் தான் சிஷ்யன் கேள்வி எல்லாம் நிறைய கேட்கிறான். முதல்ல இதுதான் சொல்றார், அஜான யோகாத் பரமாத்மனஸ்தவ ஹ்யனாத்மபந்தஸ்ததயேவ சம்ஸ்ருதி தயோர் விவேகோதிதபோதவன்ஹி அஜான காரியம் பிரதஹேத் சமூலம். ரொம்ப அழகான ஸ்லோகம். நீ பரமாத்மாங்கிறார் சிஷ்யனை பார்த்து. அவன் துக்கப்பட்டு வந்திருக்கான். துர்வார சம்சார தவாக்னி தப்தம் தோதூயமானம் துரதிருஷ்டவாதை பீதம் பிரபன்னம் பரிபாஹி மிருத்யோஹ சரண்யமன்யம் யதஹம் ந ஜானே. ரொம்ப துக்கத்தோட வந்திருக்கான். என்ன சொல்றான்னா, இந்த தாங்க முடியல சுவாமி, இந்த விவகாரம் லௌகிக விவகாரங்கள் எல்லாம் தாங்க முடியல, படாத பாடுபடுறேன், கஷ்டப்படுறேன். அபிமானம், இது அபிமானம் சொல்லலாம், ரொம்ப சிரமப்படுறேங்கிறான். எத்தனை தடவை ஜென்மா எடுத்துட்டேன், எத்தனை தடவை எத்தனை சரீரங்கள்ல புகுந்து கஷ்டப்பட்டுட்டேன். துர்வார சம்சாரம்ங்கிறான். இந்த சம்சாரத்தை நீக்கவே முடியலங்கிறான். துர்வார சம்சார. இல்லாத பாம்பை எப்படி நீக்க முடியும்? அது வேற பாடம். இருக்கிற பாம்பைத்தான் அடிக்க முடியும். இல்லாத பாம்பை எப்படி அடிக்கிறது? இல்லாத பாம்புனா புரியுறது இல்ல. ஆனா இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம். இல்லாத பாம்பை இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கிற மாதிரி இல்லாத சம்சாரத்தை இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கிறதுனால தானே அது கஷ்டமா இருக்கு. அது நான் இடையில சொன்னேன். அவன் சொல்றான், வரும்போது குரு கிட்ட வரும்போது அவன் சொல்றான், துர்வார சம்சார தவ அக்னி தப்தம். இந்த சம்சாரம்ங்கிற காட்டு தீங்கிறான். காட்டுத்தீ. காட்டுத்தீ எப்படி இருக்கும் தெரியும் இல்லையா? நாலா பக்கமும் சுத்தி இருக்கும். இங்கிருந்து அப்படியே போகும், அப்படியே போகும். இவன் சுத்தினான்னா எங்க போனாலும் வெளியில போக முடியாது. இந்த பக்கமும் தீ, அந்த பக்கமும் தீ, இந்த பக்கம் தீ, நடுவுல மாட்டினுட்டான். பஞ்சாக்னி வித்தியை தான் சுத்தி வர. இது ஏகாக்னியோ பஞ்சாக்னியோ ஏதோ வச்சுக்கோங்க. இருக்கிறது ஒரே அக்னி, அதை பஞ்சாக்னின்னு வேற சொல்லிட்டு இருக்கோம். பரவாயில்ல. ஆக எல்லாம் அத்தியாசம் தானே. இப்ப துர்வார சம்சார தவாக்னி தப்தம். தப்தம்னா தாங்க முடியல அந்த சூடு, துக்கம். போராது, ஏற்கனவே இந்த தீ எரியறது. இந்த காட்டு தீ எரியற போது இந்த காத்து வேற போராத்துக்கு வேகமா அடிக்கிறதாம். கேட்கணுமா? என் பாபம் எல்லாம் சேர்ந்து இன்னும் வேற வேலை செய்யறது. ஏற்கனவே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இன்னும் வேற அதுக்கு இன்னும் பலவிதமா இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுறது. அவர் சொல்லுவார், ராகு திசையில ராகு புத்தி வந்தா அப்படித்தான் இருக்குமா. என்ன பண்ண முடியும்? சனி தசை, சனி புத்தி. துர்வார சம்சார தவாக்னி தப்தம் தோதூயமானம் துரதிருஷ்ட வாத்தை. இந்த பாபம்ங்கிற காத்து வேற அடிக்கிறது, அது இன்னும் விருத்தியாயின்னு இருக்கு. பீதம், ரொம்ப பயந்து போயிருக்கேன் நானு. மிருத்யோஹோ பீதம், மிருத்யோஹோ பரிபாஹி. பீதம் பிரபன்னம், பிரபன்னம்னா உங்களை சரணாகதி பண்றேன். பரிபாஹி, என்னை இதுல இருந்து காப்பாற்றுங்கள். மிருத்யோஹோ பரிபாஹி, இந்த சம்சாரத்திலிருந்து மறுபடியும் மறுபடியும் செத்து செத்து பிறக்க வேண்டியிருக்கு. தினம் தூங்கி தூங்கி எந்திரிக்கிற மாதிரி, தினம் தினம் வகுப்புலையும் தூங்கி தூங்கி எந்திரிக்கிற மாதிரி, அது மாதிரி அடிக்கடி முழிச்சா சம்சாரம் வந்துடுது, தூங்கினா மோட்சம். சொல்லலாமே, வகுப்பு முழுக்க நாங்க மோட்சத்திலேயே இருந்தோம். துர்வார சம்சார தவாக்னி தப்தம் தோதூயமானம் துரதிருஷ்டவாதைஹி பீதம். பயந்து போயிருக்கேன். பிரபன்னம், சரணாகதி பண்றேன். பரிபாஹி மிருத்யோஹோ. ஏன்பா வேற எங்கேயா போகப்படாதான்னா ஜோசியர்கிட்டனா. அந்யம் சரண்யம் அகம் ந ஜானே. வேற ஜோசியர்கிட்டலாம் இனிமே நான் போறதா இல்லை. ஏன்னா அவர் சொல்லி பரிகாரம் எல்லாம் பண்ணி ஓஞ்சு போயிட்டேன் நான்.
ஆகையினால எனக்கு எப்பதான் யாரோ சொன்னாங்க பேசாம போய் வேதாந்தம் படி அப்படின்னாங்க. அதுவும் ஜோசியர் சொல்லி வந்தானோ என்னவோ, பரவாயில்ல. அது இதையும் ஒரு பரிகாரமா சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், உட்காந்து பேசாம உட்காந்து கேட்டுருப்பான். நீ பஞ்சீகரணம் கேட்கணும்னு சொல்லி பிரச்சனத்துல வந்திருக்கு அப்படின்னு சொன்னா உட்காந்துட்டு புரியுறதோ புரியலையோ. அப்படி யாரும் இது வரைக்கும் சொன்ன மாதிரி தெரியல. நான் வேணா 2-3 ஜோசியத்தை சொல்லி வைக்கிறேன், இப்படியெல்லாம் சொல்லுங்க இனிமே பகவத்கீதை படிக்கணும்னு சொல்லி பரிகாரத்துக்கு சொல்லி வை. 18 அத்தியாயம் படிச்சுதான் ஆகணும், 3 வருஷம் படிக்கணும்னு சொல்லிவிடும். சொல்லணும், யாராவது ஜோசியரை பிடிச்சி சொல்லணும். நீ அப்படி சொன்னியானா உனக்கு ஏதாவது தரேன்னு சொல்லு. பீதம் பிரபன்னம் பரிபாஹி மிருத்யோஹோ சரண்யம் அந்யம் எது அகம் ந ஜானே. வேற கதி எனக்கு தெரியல குருநாதா, நீங்க தான் கத்தின்னு வரான். அவனை பார்த்து சொல்றார், நீ பரமாத்மாங்கிறார். நீ கடவுளப்பா, நானும் பார்த்துட்டே இருக்கேன், வகுப்புக்கு ஒருத்தனையும் காணும் அப்படி சொல்றாரா? சும்மா நம்மளா இதெல்லாம் கற்பனை பண்றோம். நீ பரமாத்மாப்பா, பரமாத்மஸ்வரூபம். உனக்கு அஜானத்தினால இந்த உடம்ப மனச நீ நினைச்சுன்னு அனாத்ம பந்தா, அதனாலதான் நீ இப்படி கஷ்டப்பட்டு இருக்க. அதை பகுத்து அறிஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ. தயோர் விவேக உதித போத வன்னி, அத ஆத்மானாத்ம விவேகம் பண்ணி அந்த விவேகத்தினால ஏற்படுற அந்த ஞானாக்னியானது அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த விற்பி ஞானாக்னி, அகம் அகர்த்தா அஸ்மி அபோக்தா அஸ்மி அப்படிங்கிற அந்த விற்பி ஞானாக்னி அஜான காரியம் சமூலம் பிரதஹேத். அஜானத்தோட காரியத்தை அஜானத்தோட சேர்த்து எரிச்சுவிடும் அப்படிங்கிற. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இப்ப நம்ம படிக்கிற இந்த பஞ்சீகரணம் முமுக்ஷுக்களுக்கு, முமுக்ஷுன்னா என்ன அர்த்தம்னா விடுபடணும்னு விரும்புறவன் ஒரு அர்த்தம், விடணும்னு விரும்புறவன் இன்னொரு அர்த்தம். விடுபடணும்னு நினைக்கிறது இந்த மறுபடியும் இந்த பர்த் அண்ட் டெத் சைக்கிள்ங்கிறோமே, பிறப்பு இறப்பு சுழல், பிறவி பெருங்கடல், இதுல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறான். இது விடுபடணும்னா இது கிட்டத்தட்ட இது ஒரு துவைத சித்தாந்தம் மாதிரி. விடுபடணும்னு நினைக்கிறவன் துவைத்தி, விடணும்னு நினைக்கிறவன் அத்வைத்தின்னு கூட சொல்லலாம். அதுக்கு இடம் கொடுக்கறது. விடுபடணும் விடணும். விடுபடணுங்கிறதுக்கும் விடுறதுக்கு எவ்வளவு வித்தியாசம். ஆசிரமத்திலிருந்து நான் விடுபடணும்னு நினைக்கிறது, ஆசிரமத்தை விடணும் வச்சுக்கூட. பிரச்சனைகளை விடணும்னு நினைக்கிறது, பிரச்சனைகள்ல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறது. என்ன பண்ணணும்? பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும்? அப்புறம் பிரச்சனைகளை விடணும், விடுபடணும் விடணும். இதுலயே சூக்ஷ்மம் இருக்கு. இந்த பிறப்பு இறப்பு சுழல்ல இருந்து தூங்குறது முழிக்கிறது, முழிக்கிறது தூங்குறது, சுகப்படுறது துக்கப்படுறது, துக்கப்படுறது சுகப்படுறது, லாபம் அடைகிறது நஷ்டம் அடைகிறது, பிறக்கிறது, இளமையா இருக்கிறது முதுமை அடைகிறது, ஆரோக்கியத்தோடு இருக்கிறது நோய் வர்றது, இப்படியே மாறி மாறி வந்துட்டே இருக்கு. சக்கரம் தானே. இதுல இருந்து வெளியில வரணும். அது இருந்தா தானேங்கிறது வேதம், அத்வைத சித்தாந்தம். இல்லாததை போய் இருக்குன்னு ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, இல்ல இருக்கே அப்படின்னா இருக்கிற மாதிரி தெரியறதுன்னு அத்வைதம். யாரு சொன்னா இந்த உடம்பு மனசு இருக்குன்னு? இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். ஜாகிரத அவஸ்தைக்கு வந்தா சொப்னாவஸ்தைக்கு மதிப்பே இல்லையே. அதே மாதிரி இந்த தத்துவ ஞானத்தை அடைஞ்சா இந்த ஜாகிரத அவஸ்தைக்கே மதிப்பு இல்லையே. ஜாகிரத அவஸ்தையிலேயே வேதாந்த சாஸ்திர தத்துவ ஞானத்தை அடைஞ்சா இந்த ஜாகிரத அவஸ்தைக்கே மதிப்பு இல்லையே. எப்படி ஜாகிரத அவஸ்தையில சொப்னாவஸ்தைக்கு மதிப்பு கிடையாதோ, ஆனா அவஸ்தா பேதமாக இருக்கிறதோ, அதே மாதிரி ஜாகிரத அவஸ்தையில தத்துவ விசாரம் எல்லாம் பண்ணினால் ஜாகிரத அவஸ்தையே இல்லை, விசாரம் பண்ற அவஸ்தையும் கிடையாது, விசாரம் பண்றோங்கிறதும் கிடையாது. யாரு பண்றா விசாரம்? விசாரம் மித்யான்னு சொல்லிட போறோம். இதெல்லாம் தத்துவம். நான் இதை முதல்ல பேசுறேன். இதை இந்த பஞ்சீகரண டெக்ஸ்ட் ஆரம்பிக்கிற போதே மோக்ஷத்தை அடையணும். மோட்சத்தை அடையிறதுங்கிற மோக்ஷங்கிற சப்தத்துக்கு 2 அர்த்தம். விடுபடுறது, விடுறது, கிவ் அப்
அப்படின்னு மோக்ஷங்கிற தாத்துவுக்கே கிவ் அப்னு இருக்கு. அத முச்சுன்னு சொல்லி அதுல இருந்து விடுபடணும். உர்வாருக்கமிவ பந்தனான் மிருத்யோஹோ முக்ஷீய மாமிருதாத். மிருத்யோஹோ முக்ஷீய அமிர்தாத்து மாமுக்ஷீய. அப்படி படிக்கணும். அதாவது என்னை இந்த இடத்துல பகவான் விடுவிக்கணும்னு அர்த்தம் இல்லை. என்னை நான் விடுவித்துக் கொள்வேனாக. வெள்ளரிப்பழம் காம்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதைப் போல இந்த உடல் மனம் புத்தி இவைகளிலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொள்வேனாக. அதான் அர்த்தம் அதுக்கு. ஒரு பொழுதும் அமுதத்தன்மையிலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொள்ளாமல் இருப்பேனாக. அமிர்தாத்து மா முக்ஷீய மிருத்யோஹோ முக்ஷீய. விடுபடணும், விடணும், எப்படி வேணா வச்சுக்கோங்க. ஆனா விடுறதுங்கிறது தான் உத்தமம். ஏன்னா விடணுங்கிற கருத்தை தான் சங்கராச்சாரியர் அழுத்தமா சொல்றார். ஆக விடுபடுவது முக்தியா விடுவது முக்தியா அப்படின்னா அறியாமைய விடுறதுதான். எதை விடுறதுன்னா தன்னுணர்வை விடுவது. அந்த இண்டிவிஜுவாலிட்டி ஒரு சூப்பர் இம்போசிஷன், அதை விட்டுடுறது. சூப்பர் இம்போஸ் பண்ணிருக்கு. பாம்பு எப்படி இல்லவே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி இந்த சம்சாரம் இல்லவே இல்லை, பந்தம் மித்யான்னு தெரிஞ்சுக்கிறது. இந்த முமுட்சுக்களுக்கு ஒரு கிரமம் சொல்லித்தரணும். முமுட்சு ஜிக்ஞாசு இன்னொரு வேற பதம் இருக்கு. இந்த மோட்சத்தை அடையறதுக்கு மோட்சம் எனக்கு வேணும்னு புரியறதே ரொம்ப கஷ்டம். அது நான் பல வகுப்புகளில் சொல்லியிருக்கேன் முன்பு. முதல்ல மோக்ஷஸ்வரூபம் தெரியணும். எதா இருந்தாலும் இந்த அர்த்தஸ்வரூபம், காமஸ்வரூபம், தர்மஸ்வரூபம், மோக்ஷஸ்வரூபம். தர்மம் அர்த்தம்னா என்ன, காமம்னா என்ன, தர்மம்னா என்ன, அதோட ஸ்வரூபம் என்ன, அது மாதிரி மோட்சத்தோட ஸ்வரூபம் என்னங்கிறது தெரியணும். அப்புறம் மோட்ச சாதனம். ரெண்டு விஷயம் தெளிவா இல்லைன்னா இந்த ஆன்மீக வாழ்க்கை அவுட். ஆக மோக்ஷஸ்வரூப ஞானம், மோக்ஷ சாதன ஞானம் ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும். இதுல நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்கு. மோக்ஷஸ்வரூபத்தை பத்தி ஒரு சித்தாந்திகளும் ஒரு விதமா விளக்கி இருக்கிறார்கள். துவைதிகளுடைய மோக்ஷஸ்வரூபம், விசிஷ்டாத்வைதிகளுடைய மோக்ஷஸ்வரூபம், அத்வைத சித்தாந்திகளுடைய மோக்ஷஸ்வரூபம், நாஸ்திகர்களுடைய மோட்சம் என்ன தெரியுமோ, மரணம்தான். மரணம்தான் மோட்சம். மோக்ஷஸ்வரூபம் எல்லாம் மோக்ஷஸ்வரூப பேதம் இருக்கு. அப்புறம் மோக்ஷ சாதன பேதம் இருக்கு. சில பேர் பகவன் நாமாவை சொன்னாலே மோட்சம் கிடைச்சுடும்பா. அப்ப மோட்ச சாதனம் என்ன? பகவன் நாம சங்கீர்த்தனம். அப்புறம் சில பேர் என்ன பண்ணுவார்கள்னா சமூக சேவை செஞ்சுக்கிட்டே இரு, கடவுள் உனக்கு முக்தியை கொடுத்துருவார்கள். சோசியல் சர்வீஸ் தான் மோட்ச சாதனம். இல்லாட்டி பகவானுக்கு பூஜையை பண்ணிட்டே இரு. காலையில ஒரு பூஜை, மத்தியானம் ஒரு பூஜை, சாயங்காலம் ஒரு பூஜை பண்ணு. பூஜையினால மோட்சம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பகவன் நாம ஜபத்தினால மோட்சம், பூஜையினால மோட்சம், அப்புறம் சோசியல் சர்வீஸ்னால மோட்சம். அதனால இல்ல நீ ராஜயோகம், கர்மயோகேன மோக்ஷா, பக்தி யோகேன மோக்ஷா, ராஜயோகேன மோக்ஷா, போராத்துக்கு ஞான யோகேன அப்படி மோக்ஷா. மோக்ஷத்திற்கு நிறைய வழி இருக்கு. முக்தி அடைய 3 வழின்னா 30 வழின்னா எல்லாம் 3 வரணும். இல்லாட்டி 300 வழி, 3000 வழி, 3 லட்சம் வழி, 3 கோடி வழி, 30 கோடி வழி சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். சங்கராச்சாரியர் ஒரே வழிதான். ஞானாதேவது கைவல்யம். கர்மணா மோக்ஷா நபவதி, உபாசனையா மோக்ஷா நபவதி, ஞானேன ஏவ. அதுவும் என்ன ஞானம்னா அதாவது பிரம்ம ஆத்ம ஐக்கிய ஞானேன ஏவ மோக்ஷா.
நீங்க அதை அனலைஸ் பண்ணி பாருங்க. இல்ல சுவாமிஜி எனக்கு இந்த வழி சௌரியமா இருக்குன்னா, எந்த வழி சௌரியமா இருந்தா போடும். ஏன்னா அந்தந்த நேரத்தில் அது அது கொடுக்கும். ஏன்னா சாலோக முக்தி, சாரூப முக்தி, சாயுஜ்ய முக்தி எல்லாம் இருக்கே. சாலோக, சாரூப, சாமீப, சாயுஜ்ய முக்தின்னு பக்தியில நிறைய நிலைகள்லாம் சொல்லுகிறார்கள். அதுலயே கிரடேஷன்லாம் இருக்கு. மோட்சத்திலேயே கிரடேஷன்லாம் இருக்கு, தாரதமியம் இருக்கு. அதுலயே அங்கங்க உட்கார்ந்துருவாங்க. உண்மை எதுன்னு தெரியாது, அதுக்கெல்லாம் விசாரம் பண்ணாதான் தெரியும். இருக்கட்டும். இங்க நம்ம படிக்க போற இந்த டெக்ஸ்ட் பஞ்சீகரணம். பஞ்சீகரணம் இதுக்கு பேர் வச்சுட்டாங்க. ஆனா இது வேதாந்த தியானம், நிதித்தியாசனம்னு சொல்லியிருக்கேன். இந்த பரிபாஷாங்கிற புஸ்தகத்துல எல்லாத்துக்கும் இந்த சிரவண மரண நிதித்தியாசனத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நான் இப்ப சொல்றேன். நான் தயார் பண்ணி வந்திருக்கேன் அதுக்கு. இது வேதாந்த பரிபாஷா அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, ஒரு கிரந்தம் இருக்கு. ரொம்ப அற்புதமான கிரந்தம். ரொம்ப அழகா பிரிச்சு பிரிச்சு நிறைய டாபிக்ஸ் எல்லாம் பேசியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அதுல கடைசி போர்ஷன் பிரயோஜன பரிச்சேதா அப்படின்னு ஒரு டாபிக். இதுதான் லாஸ்ட் டாபிக். அதுல நிறைய டாபிக் இருக்கு. ஒரு பிரமாணத்துக்குமே நிறைய டைம் கொடுத்திருக்காரு, நிறைய பரிச்சேதம் கொடுத்திருக்காரு. பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், அர்த்தாபத்தி. அர்த்தாபத்தியிலே நிறைய பிரிக்கிறார். இப்படி பிரமாணங்களெல்லாம் அறிவை எப்படி எல்லாம் பெறோங்கிறதே ரொம்ப அழகா அவர் விசாரம் பண்ணியிருக்கார். அதுக்கு நான் சிலதெல்லாம் சொல்ல விரும்புகிறேன். இப்போ சங்கர இந்த இது ஆரம்பிக்கிற போது என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த இப்போ படிக்க போகிற இந்த கிரந்தமானது முமுட்சுக்கள், அது இன்னொன்று சொன்னேன், ஜிக்ஞாசு. ஜிக்ஞாசுன்னா உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவன், தன்னை பற்றிய உண்மையை அறிய விரும்புபவன், உலகத்தினுடைய மூலத்தை அறிய விரும்புபவன், அவனுக்கு பேரு ஜிக்ஞாசு. அதுக்கு தகுந்த பிரமாணத்தை உபயோகப்படுத்துறான். அறியணும்னா அது எப்படி அறியறது? சாஸ்திரம், குரு தான் சகாயம்னு படிச்சிருக்கோம் இல்ல, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறான். மோட்சம் அடையணும்ங்கிறது தெரியணும். மோட்சத்துல முதல்ல இச்சை வேணும். அப்படி மோட்சத்துல இச்சை வந்ததுன்னா மோட்ச சாதன இச்சை வேணும். மோட்சத்தில் இச்சை, மோட்ச சாதனத்தில் இச்சை. மோட்ச சாதனம் என்ன? ஞானம். அது ஆதிசங்கரர் திரும்ப திரும்ப சொல்றார். சித்தஸ்ய சுத்தயே கர்ம நது வஸ்தூபலப்தையே. ஆத்மபோதம் படிச்சிருக்கேள் இல்லையா? போதோன்ய சாதனேபியோஹி சாக்ஷான் மோக்ஷைக சாதனம் பாகஸ்ய வன்னிவத் ஞானம் வினா மோக்ஷோ ந சித்யதி அவிரோதிதயா கர்ம நாவித்யாம் வினிவர்த்தஜேத் வித்யா வித்யாம் நிஹந்த்யேவ தேஜஸ்திமிர சங்கவத். அந்த ஸ்லோகத்தை எல்லாம் ஞாபகப்படுத்திக்கோங்க. கேர் ஆஃப் சுவாமிஜியோட கிளாஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அந்த ஞானத்தை அடைகிறவன், இந்த ஞானத்தை பெற்ற ஞானத்தை ஆழமான மனசுல கொண்டு போய் வைக்கணும். அதுக்கு ஒரு தியான கிரமம் சொல்லி கொடுத்திருக்கார் ஆதிசங்கரர். அதைத்தான் நாம இப்ப படிக்கிறோம். இப்போ அதுக்கு இந்த சிரவண மரண நிதித்தியாசன லட்சணம், அதுக்காக தான் இப்ப நமக்கு தேவை. நிதித்தியாசனம் தான் இருந்தாலும் சிரவணம்னா என்ன, மனநம்னா என்ன, நிதித்தியாசனம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் தருகிறார் தர்மராஜ அத்வரீந்திரா. அவரோட பேரை பாருங்க, தர்மராஜ அத்வரீந்திரா. தர்மராஜங்கிறது பேரு. அத்வரீந்திராங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? அத்வரம்னா யாகம், இந்திரான்னு சொன்னா யாகம் பண்றதுல சிறந்தவர்னு அர்த்தம். இவருடைய புஸ்தகத்துல நிறைய பூர்வ மீமாம்சா விஷயம் நிறைய வருது. எதை எடுத்தாலும் பூர்வ மீமாம்சாவோட கம்பேர் பண்ணித்தான் இது சொல்றார் அவர். தர்மராஜ அத்வரீந்திரா, தமிழ்நாட்டுக்காரர், தமிழ்நாட்டில் சேர்ந்தவர். இந்த ஸ்லோகங்கள்லாம் ஏதோ கும்பகோணம் இந்த மாதிரி தஞ்சாவூர் தேசத்தை சேர்ந்தவர் தான் அவர். அவர் ரொம்ப அழகா எழுதியிருக்கார் இந்த புஸ்தகம். வடநாட்டில் இந்த வேதாந்த பரிபாஷா ரொம்ப பாப்புலர். வடநாட்டில் இருக்கிற சன்னியாசிகள் காஷி, ஹரித்வார், ரிஷிகேஷ் இங்க மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் சன்னியாசிகள் எல்லாம்
இந்த வேதாந்த பரிபாஷைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மகாத்மா எழுதினது, வடநாட்டில் அது ரொம்ப பாப்புலரா இருக்கு. ஸ்ரவணம் நாம வேதாந்தானாம் அத்விதீயே பிரம்மணி தாத்பரிய அவதாரண அனுகூலா மானசி கிரியா. அதுதான் சிம்பிள் தான், நமக்கு தெரிஞ்சதுதான். உபக்கிரமாதி ஷட்லிங்கைஹி தாத்பரிய நிர்ணயா ஸ்ரவணம்னு படிச்சிருக்கோம். சாதாரணமாக ஏற்பட தொடக்கம் என்ன, முடிவு என்ன, அதுல திரும்ப திரும்ப சொல்ற கருத்து என்ன, உபக்கிரமம் என்ன, உபசம்ஹாரம் என்ன, அபூர்வதா என்ன, அபியாசம் என்ன, அர்த்தவாதம் என்ன, உபக்கிரமோபசம்ஹாரௌ அபியாசோ பூர்வதா பலம் அர்த்தவாதோபபத்தீச்ச லிங்கம் தாத்பரிய நிர்ணயே. உபனிஷதங்களுடைய மைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஸ்ரவணம். ஸ்ரவணம்னா கேட்கறதுன்னு அர்த்தம் இல்லை. காது கொடுத்து குரு சொல்றார், நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா உபனிஷதங்களுடைய மைய கருத்து என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு பெயர் ஸ்ரவணம். இவர் என்ன சொல்றார், வேதாந்தானாம், வேதாந்தானாம்னா உபனிஷத்துக்களுக்கு, அத்விதீயே பிரம்மணி இரண்டற்ற பிரம்மத்தினிடத்தில், தாத்பரிய தாத்பரியத்தை, அவதாரண மனதில் பதிய வைக்கின்ற, அனுகூலா அனுகூலமான, மானசீ கிரியா மனதில் செய்யப்படும் ஒரு செயல் அப்படின்னு. ஸ்ரவணம் நாம வேதாந்தானாம் அத்விதீயே பிரம்மணி தாத்பரிய அவதாரண அனுகூலா மானசீ கிரியா. மனசுல மனசனுடைய ஒரு செயல். இப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, யோசிச்சுட்டு இருக்கீங்களா இல்லையா? நம்பின்னு இருக்கேன் உங்களை, யோசித்து கொண்டிருக்கீங்க. நான் பேசுறது என்னதான் பேசுறாரு இவர், என்னதான் சொல்றார் அப்படிங்கறத கேட்டுன்னு தானே இருக்கீங்க. இப்போ உங்க மனசு வேலை பண்ணிட்டு இருக்கா இல்லையா? மனசு வேலை பண்ணிட்டு இருக்கு. மனசு வேலை பண்ணலைன்னா ஒண்ணு மனசு வேற ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்கலாம், இல்லாட்டி மனசு வேலையே பண்ணாம தூங்கலாம். ரெண்டு தான் பண்ண முடியும். ஆனா இந்த வகுப்புல மனசு வேலை பண்ணி என்ன சொல்றேங்கிறத கேட்டுட்டே இருக்கு. இது அது மாதிரி என்னன்னா, உபனிஷத்துக்கள்ல உபனிஷத்தை படிச்சு மந்திரங்களை எல்லாம் படிச்சுட்டே வரோம். அது என்னதான் சொல்ல வர்றது உபனிஷத்து, அது இவர் சொல்றார். அத்வைத பிரம்மத்துலதான் தாத்பரியம்ங்கிறத மனசுல பதிய வைக்கிற ஒரு வேலை தான் ஸ்ரவணம்ங்கிறார், மானசீ கிரியா. அடுத்தது மனனம் நாம சப்த அவதாரித்தே அர்த்தே மானாந்தர விரோத ஆசங்காயாம் தன் நிராகரண அனுகூல தர்க்காத்மக ஞான ஜனகோ மானசோ வியாபாரா. எல்லாம் ரொம்ப கடவுடான்னு சொல்றேன், தமிழ்ல சொல்லிடுவேன் எல்லாத்தையும். மனனம் என்பதற்கு பொருள், சாஸ்திரங்களிலிருந்து கேட்ட அந்த தாத்பரியத்தை, சாஸ்திரம் என்ன சொல்கிறது, தத்துவமசிங்கிறது. தத்துவமசின்னா என்ன அர்த்தம், அகம் பிரம்மாஸ்மி. ஆனா உபனிஷத்து சொல்றது என்ன பிரம்மன்னு சொல்றது. என்னோட அனுபவம் என்ன சொல்றதுன்னா, என்னோட அனுபவம் என்ன, நீ பூர்ணமான பிரம்மன்கிறது உபனிஷத்து. எனக்கு என்னோட அனுபவம் என்ன அபூர்ணமான ஜீவனாத்தான் காட்டுறது. அபூர்ணமான ஜீவன் நான், உபனிஷத்தோ நீ பூர்ணமான பிரம்மன்கிறது. ஆக இது கான்ட்ரடிக்ஷன். என்னுடைய அனுபவத்துக்கும் சாஸ்திரத்தினுடைய உபதேசத்துக்கும் முரண்பாடு தெரிகிறது. முதல்ல என்ன சொல்றதுன்னு கேட்டுட்டேன், அது சொல்லிட்டு நீ தத்துவமசி சொல்லிடுது, நான் புரிஞ்சுனுட்டேன் அகம் பிரம்மாஸ்மின்னு. ஆனா எப்படி, எனக்கு சந்தேகம் வருது, நான் பிரம்மம்னு எப்படி சொல்ல முடியும்? என்னோட அனுபவம் எனக்கு முரண்படுறதே. அப்ப அந்த முரண்படுற போது என்னுடைய அனுபவத்துல தோஷம் இருக்கா, சாஸ்திரத்துல தோஷம் இருக்கா? சாஸ்திரம் சொல்றது உன் அனுபவத்துலதான் தோஷம் இருக்கு. ஏன் உன்னோட அனுபவத்துல தோஷம் இருக்குங்கிறதுக்கு உன்னோட அனுபவங்களையே நான் பிரமாணமா காட்டுறேன். உன்னுடைய அனுபவத்தில் குறை இருக்கிறது என்பது உன்னுடைய அனுபவத்தை கொண்டே உனக்கு நான் புரிய வைக்கிறேன். சூரியன் உதிக்கிறது மறையிறது இருக்கே, சூரியன் உதிக்கிறது மறையிறது அப்படிங்கிற அனுபவம் இருக்கு, சுஷுப்தி இருக்கு. இந்த சரீரத்தோட மனசோட சம்பந்தம்
எனக்கு பரிச்சின்னங்கிற அனுபவம் ஜாகிரத அவஸ்தையிலையும் சுஷுப்தி சொப்னாவஸ்தையிலையும் தானே. சுஷுப்தி அவஸ்தையிலேயே எனக்கு பரிச்சின்ன அனுபவம் இல்லையே. நீ ஜாகிரத அவஸ்தையை வச்சுன்னு சொல்ற, அப்ப சுஷுப்தி கரெக்டா ஜாகிரத அவஸ்தை கரெக்டா சொல்லு பாப்போம். உன்னுடைய சுஷுப்தி அவஸ்தை அனுபவம் சரியான அனுபவமா, ஜாகிரத அவஸ்தை அனுபவம் சரியான அனுபவமா? இந்த ரெண்டு அனுபவத்துல எந்த அனுபவத்தை நீ உன்னோட அனுபவம் ஒத்துப்ப? எது கரெக்ட் நீ சொல்லுவ? அவன் என்ன சொல்ல முடியும்? முழிப்பான். சூரியன் உதிக்கிறது மறையறதுங்கிறது அனுபவம். ஆனா சூரியன் இருந்த இடத்துல இருக்கு, பூமி சுத்துறதுதாங்கிறதானே ஞானம். பூமி சுத்துறதை அனுபவிக்க முடியுமா? அனுபவிக்கணுமா? வேண்டியது இல்லையே. அப்ப இது மாதிரி எத்தனையோ பிரமாணங்கள் இதெல்லாம் சொல்லி மானாந்தர விரோத ஆசங்காயாம் வேத உபனிஷத் பிரமாணத்துக்கும் மற்ற பிரமாணங்களுக்கும் முரண்பாடு ஏற்படுகிற பொழுது அந்த முரண்பாடுகளை நீக்குவதற்கான யுக்தி பூர்வமான சிந்தனையை செய்யும் மனதின் செயல்பாட்டிற்கு மனனம் என்று பெயர் அப்படின்னார். மனனம் என்பதன் பொருள் சப்த பிரமாணத்தினால் ஏற்பட்ட ஞானமானது மற்ற பிரமாணங்களுடைய ஞானத்திற்கு முரண்படுவதால் அந்த முரண்பாட்டை நீக்குவதற்காக தகுந்த உதாரணங்களை சொல்லி, தமிழ் அப்படி சொல்லணும், தகுந்த உதாரணங்களை சான்றுகளை சொல்லி அந்த முரண்பாடுகளை நீக்குகின்ற முயற்சியுடைய மனதின் செயலுக்கு மனனம் என்று பெயர் அப்படின்ற. மானசோ வியாபார இல்ல மனதின் செயல். சரி, நம்மளுடைய முக்கியமான விஷயத்துக்கு இப்ப வரோம். ஸ்ரவணம் மனனம்னா என்ன? சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். குரு கிட்ட போய் உட்கார்ந்து உபனிஷத்தோட மைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டுக்கிறேன். அவர் சொல்றார், அத்வைதத்துலதான் உபனிஷத்துக்கு தாத்பரியம், பிரம்மத்துலதான் தாத்பரியம், அந்த பிரம்மன் நீதான், இதுதான் சொல்லி கொடுக்கிறார். ஆனா எனக்கு அது நிறைய சந்தேகத்தை கிளப்புறது. அந்த சந்தேகத்தை எல்லாம் நான் என்ன பண்றேன், நிறைய கேட்கிறேன். அந்த சந்தேகத்தை நீக்கிறதுக்கு தான் நிறைய உபாயங்கள்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டது. நிறைய சித்தி கிரந்தங்கள்லாம் சம்ஸ்கிருதத்துல இருக்கு. ஸ்வராஜ்ய சித்தி, அத்வைத சித்தி, இஷ்ட சித்தி, ஏகப்பட்ட சித்தி கிரந்தங்கள் எல்லாம் இந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு தான். பிரம்மசூத்திரமே அப்படிதான் இருக்கு, மரண கிரந்தம் தான். எங்க நிறைய தர்க்கம்னா நிறைய லாஜிக் அதெல்லாம் உபயோகப்படுத்துறோமோ அங்க மனநம்தான். அப்புறம் நிதித்தியாசனம்னா என்ன? நிதித்தியாசனம் நாம அநாதி துர்வாசனையா விஷயேஷு ஆக்ருஷ்யமான சித்தஸ்ய விஷயேபியः அபக்ருஷ்ய ஆத்ம விஷயக ஸ்தைரிய அனுகூலோ மானசோ வியாபாரः. மானசோ வியாபாரः. நிதித்தியாசனம் என்றால் என்னன்னா அநாதி துர்வாசனா. ரொம்ப ஜென்மமா எத்தனை நாளா தெரியல என்ன ஒரு தனியாவே நினைச்சு பழகிட்டேன். என்ன மாத்திரமா பார்க்கிற எல்லாரையும் தனித்தனியாவே பார்த்து அவங்களோட பத்தின அபிப்பிராயங்கள் எனக்கு, என்ன பத்தின அபிப்பிராயங்கள் அவங்களுக்கு, இதே வேலையா போச்சு. அனாவசிய வேலை. நம்மளை பத்தி மற்றவங்களை பத்தின நம்முடைய கருத்துக்கள், நம்மை பற்றி மற்றவருடைய எண்ணங்கள், இதற்கு நாம் கொடுக்கும் முக்கியத்துவங்கள், இதுதானே பெருசா இருக்கு. இது இல்லைன்னா இந்த சம்சாரம் இருக்காது. இல்லை விருத்தி பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். நம்ம பிளான் பண்ணி விருத்தி பண்றோம், திட்டம் போட்டு சம்சாரத்தை வளர்க்குறோம். எப்படிலாம் பிரச்சனையை கொண்டு வரலாம்னு நினைச்சு பண்ற மாதிரி இருக்கு. அப்ப அநாதி துர்வாசனையாங்கிற இந்த துர்வாசனைங்கிறது என்ன அர்த்தம்னா தேகாத்ம புத்தி, ஜீவாத்ம புத்தி, ரெண்டு புத்தியும் துர்வாசனைன்னு விட்டார். வேதாந்தத்தினுடைய படி கர்மகாண்ட வாசனையும் துர்வாசனை தான். லௌகிக திருஷ்டியை பார்க்கிற போது கர்மகாண்ட வாசனை சுவாசனை, லௌகிக புத்தி எல்லாம்
துர்வாசனை. இந்த கர்மகாண்டம் தர்மகாண்டம் கர்மகாண்ட வாசனை எல்லாம் சுவாசனை. ஆனா வேதாந்தத்துக்குள்ள வந்துட்டா கர்மகாண்ட வாசனையும் துர்வாசனை தான். ஜாகிரதையா இருக்கணும் அது. அந்த துர்வாசனையா விஷயேஷு ஆக்ருஷ்யமான. இவர் என்ன சொல்றார் இங்க? நம்ம அப்படி சொல்லல, இவர் விஷயங்கள்லயே போறது. கிருஷ்ணர் சொல்றார் இல்லையா, யதோ யதோ நிஷ்சரதி மனச்சஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததோ நியம்யைதத் ஆத்மன்யேவ வசம் நயேத். பிடிச்சு பிடிச்சு இழுத்து வையுங்கிறார். அதே தான் சொல்றாரு. விஷயேஷு ஆக்ருஷ்யமானஸ்ய, உலக விஷயத்துல அது போயிடுறது, இழுத்துட்டே போயிடுறது. அது எதுனா சித்தஸ்ய விஷயேஷு ஆக்ருஷ்யமானஸ்ய சித்தஸ்ய விஷயேபியா அபகிருஷ்ய, எங்கேயும் போகாத பேசாம இரு. மாணிக்க வாசகர் பாடுற மாதிரி இந்த வண்டை பார்த்து பாடுறார் இல்லையா, நினைக்குந்தோறும் காணுந்தோறும் அந்த நீ பூவா போய் அந்த ஒரு பாட்டு இருக்க, திணைத்துணை போதும் பூ உண்ணாதே நினைக்குந்தோறும் காணுந்தோறும் பேசுந்தோறும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. குனிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்தரையே ஏ பூ வண்டே, அங்க பகவானுடைய திருவடியில் இருக்கக்கூடாதா? அதுக்குதான் ஷட்பதி ஸ்தோத்திரம்னு ஒண்ணு இருக்கு சம்ஸ்கிருதத்தையும். அபிநயம் அபநய விஷ்ணுன்னு சொல்லி சங்கராச்சாரியார் ஷட்பதி ஸ்தோத்திரம். ஷட்பதினா அந்த வண்டு 6 கால உடையது. அருபதம்ங்கிறார் இல்லையா, இவர் மாணிக்கவாச்சார் சொல்றார் அருபதம் முரல்வன இவையோர். அருபதம்னா வண்டு, ஷட்பதிங்கிறது சம்ஸ்கிருதம் வண்டு. இங்கே அவர் தும்பிங்கிறார், கோத்தும்பிங்கிறார். அங்கேயே இரு, பகவானுடைய திருவடியிலேயே இரு. பூவா என்னத்துக்கு இப்படி போய் மாட்டிக்கிட்டு திண்டாடுற? அதுதான் இங்கேயும் சொல்றார். அபகிருஷ்ய அங்கங்க அது போயிடுறது. இந்த குழந்தை அங்கேயும் போகும், பிடிச்சி பிடிச்சி எடுத்து வைக்கிறோம் பாருங்க. அது மாதிரி இந்த மனசு அங்கெங்கேயும் போறதை எடுத்து ஸ்தைரிய அனுகூலோ, வேதாந்தம் படிச்சு சிரவண மரணம் பண்ணினது விஷயக்க ஆத்ம விஷயக்க, ஆத்மாவை பற்றின விஷயத்துல ஸ்தைரிய அனுகூலோ மானசோ வியாபாரா. மானச வியாபாரான்னு போட்டுக்கலாம், தப்புல. ஆத்ம இது விஷயத்தை அனாதி காலமா அந்த ஹேபிச்சுவல்ங்கிறோம் இல்லையா, அந்த பழகி போனது, அந்த பழகி போன கெட்ட பழக்கத்திலிருந்து மனசை இழுத்து ஆத்மாவிலேயே வைக்கிறதுக்கான முயற்சி. முயற்சியை உடைய மனதின் செயலுக்கு நிதித்தியாசனம் என்று பெயர். இதெல்லாம் நிறைய சொல்ல. விஜாத்தீய விருத்தி நிவர்த்தி பூர்வக சஜாத்தீய விருத்தி பிரவாகா தியானம், இதேதான். ஆக நிதித்தியாசனம். இந்த நிதித்தியாசனத்துக்கு சங்கராச்சாரியர் இதை சொல்லி வச்சிருக்கார். நேற்றுக்கு இதெல்லாம் பார்த்தோம் நாம. இந்த நிதித்தியாசனங்கிறது மாத்திரம் சொன்னேன். அப்ப இந்த முமுக்ஷு என்ன பண்றான்னா, விடாம சிரவண மரண நிதித்தியாசனத்திலேயே போக்கஸ்டா இருக்கான். ஒன்னு வேதாந்தத்தை படிக்கிறான், அதாவது ஒன்னு உபனிஷத்தை படிக்கிறான், கீதையை படிக்கிறான், இதெல்லாம் சிரவண கிரந்தங்கள். இல்லாட்டி பிரம்மசூத்திரத்தை படிச்சுட்டு இருக்கான், மரண கிரந்தம். இல்லாட்டி சித்தி கிரந்தங்களை படிக்கிறான். ஏதாவது ஒண்ணு சிரவணம் பண்றான், மரணம் பண்றான். இதுவே ஒரு நிதித்தியாசனம் தான். இல்லாட்டி என்ன பண்றான்னா, எல்லாம் மனப்பாடம் ஆயிடுதா, படிச்சு படிச்சு கீதையெல்லாம் மனப்பாடம் ஆயிடுத்து, எல்லாம் இது பண்ணியாச்சு, எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டான். அப்புறம் உட்காந்துன்னு தியானம் பண்றான். இந்த தியானத்துக்கு ஒரு முறையை சொல்லி கொடுத்துருக்கிறது தான் படிக்கிறோம். அதாத பரமஹம்சானாம் சமாதி விதிம் வியாக்கியாஸ்யாமஹா. நேற்றுக்கு இது பார்த்துட்டோம். பிறகு ஆகையினால் பரமஹம்சர்களுக்கு சமாதி விதியை விளக்கி சொல்லுகிறோம். முதல்ல என்ன சொன்னார்னா, பிரம்ம அப்படின்னு விட்டார். சத் சப்த வாச்சியம். இந்த பிரம்ம அஸ்தின்னு கூட ஆரம்பிக்கல, எது இருக்கிறதோ அது பிரம்மம்னு விட்டார். சத்தியம் பிரம்ம, அவ்வளவுதான். சத்தியம் பிரம்ம, பிரம்மைவ சத்தியம் அப்படி ஆரம்பிக்கிறார். பிரம்மம் ஒன்றுதான் உண்மை. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உண்மை பொருள் மெய் பிரம்மம் ஒன்றே அப்படின்னார். ஆனால் அது என்ன ஆச்சுன்னா, அது மாயையோடு சேர்ந்து இருக்கிறது. அடுத்தது நம்ம தியானத்துக்காக சொல்றார், திரும்பவும் பிரம்மன்ல தான் நிக்கணும். தியானத்துக்காக சொல்றார், அது மாயையோடு சேர்ந்து இருக்கிறது. அவித்யா சபலம் பிரம்ம,
பிரம்மத்திலிருந்து மாயை வந்ததுன்னு சொல்லல. சொன்னா நிறைய இது தோஷங்கள்லாம் வரும். மாயையோடு கூடிய பிரம்மம் இருக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சுட்டார். பிரம்மம் இருக்கிறதுன்னு சொல்ல, இருக்கிறது பிரம்மம். எது இருப்போ அது பிரம்மம். பிரம்மம் என்ற ஒன்று இருக்கிறதுன்னு சொல்லல. அப்ப பிரம்மங்கிறது ஒரு பொருளாயிடும். இருக்கிறதுங்கிறது கடிகாரம் இருக்கிறதுங்கிற மாதிரி, புத்தகம் இருக்கிறதுங்கிற மாதிரி, ஜீவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்ற மாதிரி, இருக்கிறதுங்கிறது இருக்கிறது எதுவோ அதுதான் பிரம்மம். இருப்பே பிரம்மம், சத் பிரம்ம. ஆனா எப்படிப்பட்டதுன்னா மாயையோட கூடி இருக்குன்னு. இப்ப நம்ம பிரம்மனோட லட்சணமும் தெரியணும், மாயையோட லட்சணமும் தெரியணும். இப்ப ஆரம்பிக்கிற போதே என்ன சொல்றார்? சத் பிரம்மங்கிறார், மாயா சபலம் பிரம்மங்கிறார், இல்ல அவித்யா சபலம் பிரம்மங்கிறார். அவித்யா மாயெல்லாம் ஒண்ணுதான். அவித்யா மாயா பிரகிருதி எல்லாம் ஒண்ணுதான் வச்சுவோம். ஆக அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல இது சத்துன்னு சொன்னாலே இது என்னது? மாயா. அவித்யா என்னதுன்னா சத்தா அசத்தான்னா கொஞ்ச நேரத்தில் சொல்ல போறார். சத்தும் சொல்ல முடியாது, அசத்தும் சொல்ல முடியாது சொல்ல போறார். ஆகையினால இது மித்யா அப்படி புரிஞ்சுக்கணும். இப்பவே ஆரம்பிக்கிற போதே புரிஞ்சுக்கணும். மித்யா வாச்சியம் மாயா போட்டுக்கணும். மித்யா வாச்சியம் மாயா. மித்யா வாச்சியம் என்னது? அவித்யா. அவரோட பாஷையிலே சொல்லுவோம். மித்யா வாச்சியம் அவித்யா. சச்சப்த வாச்சியம் பிரம்ம சொன்னா அப்புறம் மித்யா சப்த வாச்சியம் மாயா போட்டுக்க வேண்டியதான். அப்புறம் புரிஞ்சுக்கணும், பிரம்மன் சேத்தனம், மாயா அச்சேதனம். ரெண்டுக்கும் ஒரே ஒரு லட்சணம் மாத்திரம் இருக்கு. ஏன்னா இருக்கிறதுன்னு ஆரம்பிச்சுட்டார் இல்லையா? பிரம்ம அனாதி, மாயா அனாதி. அவித்யாங்கிற பதத்தை நான் மாயான்னு போட்டுக்கிறேன் சௌரியத்துக்காக. அவித்யான்னு போட்டாலும் தப்பு இல்லை. பிரம்ம அனாதி, மாயா அனாதி. முதல்ல என்ன போட்டிருக்கோம்? பிரம்ம லட்சணம் சத். சத் பிரம்ம, மித்யா மாயா. பிரம்ம சேதனம் சித் போட்டுங்க. பிரம்ம சித் இது ஜடமாயை. ஜடாமாயா போடணும், பரவாயில்ல. ஜடமான மாயை. அப்புறம் அடுத்தது போடணும். நிர்விகாரம் பிரம்ம, சவிகார மாயா. நிர்குணம் பிரம்ம, சவிகார மாயா. நிர்குணம் பிரம்ம, சகுணம் மாயா, சகுணா மாயா. இப்படி எல்லாம் லட்சணங்கள்லாம் போட்டுக்கணும். பிரம்ம லட்சணானி, மாயா லட்சணானி, ரெண்டையும் சேர்த்துக்கணும். ரெண்டும் சேர்ந்திருக்கு. சகுண நிர்குணம், சேதன அச்சேதனம், சத்து மித்யா, ரெண்டும் சேர்ந்துதான் இந்த சிருஷ்டி. அதுக்காக வேண்டி மாயா சபலம் பிரம்ம. அடுத்தது சொல்றார் பிரம்மணா அவ்யக்தம். பிரம்மத்தினிடமிருந்து அவ்யக்தம். பிரம்மன்னா இந்த இடத்துல யாரு? மாயா சகித பிரம்மனிடமிருந்து. அவ்யக்தம்னா, வியக்தம்னா தோற்றத்துக்கு வந்திருக்கிறது, மேனிஃபெஸ்ட் ஆனது. அவ்யக்தம்னா டார்மெண்ட்னு இங்கிலீஷ்ல சொல்றோம், அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம்னு சொல்றோம். அதனால அவ்யக்தம்னா அவ்யக்த அவஸ்தா. முதல்ல அவ்யக்தம்ங்கிறது தோன்றாத நிலை என்பது தோன்றியதுங்கிற மாதிரி சொல்றது. படை உபதேசத்துக்காக ஞாபகம், நமக்கு தியானத்துக்கு முறைக்காக சொல்றது. ஆக மாயா சகித பிரம்மன்ல இருந்து இந்த சிருஷ்டியானது, இந்த படைப்பானது தோன்றா நிலை தோன்றியது. தோன்றியதுங்கிற மாதிரி இருக்குது. பிரம்மணா அவ்யக்தம் போட்டுடுது. பிரம்மணா அவ்யக்தம் உற்பத்தம் எல்லாம் போடல. பிரம்மணா அவ்யக்தம். மாயையோடு கூடிய பிரம்மத்திடமிருந்து அவ்யக்த நிலை. அவ்யக்தம்னு சொன்னா இந்த சிருஷ்டி எல்லாம் பீஜாவஸ்தையில இருக்கு. பிரளயம் எல்லாம் ஒடுங்கி இருக்கும் நிலை. இந்த படைப்பனைத்தும் ஒடுங்கி இருக்கும் நிலை. உறக்கத்தை போல, சுஷுப்தியை போல அப்படி போடுறோம். மரத்தின் விதையை போல பீஜாவஸ்தா.
இந்த சிருஷ்டியினுடைய பீஜ அவஸ்தைக்கு பேரு அவ்யக்தம். அவ்யக்தம். அப்புறம் அவ்யக்தத்திலிருந்து அடுத்தது ஞாபகம் வச்சுங்க, விதை. விதை என்ன ஆகிறதுன்னா, அந்த விதை நம்ம பூமியில போட்டு அதுக்கெல்லாம் நம்ம இதெல்லாம் அதுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்ச உடனே என்ன ஆகுது, அந்த விதை அப்படியே விரியறது. அப்படியே முண்டகோபனிஷத் சொல்றது, தபசாச்சீயதே பிரம்ம ததோன்னமபிஜாயதே. பிரம்ம தபசாச்சீயதே, பிரம்மன் தவத்தால் விரிவடைகிறதுங்கிறது. பிரம்மன் தவத்தால் விரிவடைகிறது, அது விரியறது. அது கொஞ்சம் இதா இருக்கு. அப்புறம் உள்ள இருந்து என்ன வருதுன்னா முளை வர ஆரம்பிக்கிறது. அது மாதிரி மகத்து அவ்யக்தாத்து மகத்து. மகத்துங்கிற சப்தத்துக்கு சமஷ்டி புத்தின்னு அர்த்தம். டோட்டல் இன்டலெக்ட். டோட்டல் இன்டலெக்டுக்கு தான் மகத்துன்னு பேர். இதெல்லாம் சாங்கிய தத்துவ எல்லாம் கேட்டகரைசேஷன்ங்கிறாங்க பாருங்க. எல்லாத்துலயும் எல்லா ஃபீல்டுலயும் இருக்கு. எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு சொல்றது. இந்த படைப்பின் தத்துவங்களை பிரித்தல். முதல்ல பிரம்ம தத்துவம், சேதன தத்துவம், அப்புறம் மாயா தத்துவம், அப்புறம் பிரளயம். பிரளயம் ஆர் அவ்யக்த தத்துவம். அப்புறம் அவ்யக்தத்திலிருந்து மகத் தத்துவம். இந்த மகத்துக்கு தான் ஹிரண்ய கர்ப்பன்னு பேரு. ஹிரண்ய கர்ப்பன் நம்ம ஏற்கனவே இதை கட்டோபனிஷத்துல இப்பதான் படிச்சோம். இந்திரியங்களை காட்டிலும் மனம், மனதை காட்டிலும் புத்தி, புத்தியை காட்டிலும் ஹிரண்ய கர்ப்பன். இந்திரியேபிய பராஹ்யர்த்தா அர்த்தேபிய பரம் மனஹ மனசஸ்து பரா புத்தி புத்தேர் ஆத்மா மகான் பரஹா. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். மகத்து. மகத்து சொன்னா சமஷ்டி புத்தி. அப்புறம் மகதா அகங்கார. மகத்துல இருந்து அகங்காரம், சமஷ்டி அகங்காரம். அகங்காரம்னா நமக்கு இருக்க, நம்ம இருக்க அகங்காரம்னா நான்கிற ஒரு எண்ணம் இருக்கே, நான் ஒரு இண்டிவிஜுவல். அவர் ஹிரண்ய கர்ப்பனுக்கு அப்படி இருக்குமா? எல்லாருடைய மனங்களுக்கும் அருள் புரிஞ்சாலும் அவருக்கும் தனி தன்னுணர்வு இருக்குமா? அப்படி சொல்லியிருக்கு, சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சமஷ்டி வியஷ்டி பிராப்தி அப்படி சொல்லி அவர் எல்லாரோடையும் சேர்ந்திருந்தாலும் தனியா இருப்பாராம், அப்படி சொல்லியிருக்கு. அகங்காரஹா, அகங்கார தத்துவம் வருகிறது. வரிசையா போட்டுக்கோ. அகங்காரம், இதெல்லாம் தியானம் பண்றோம், ஞாபகம் வச்சுக்கணும். சமாதி விதி அகங்கார தத்துவம். அகங்காரத்துல இதை நம்ம கற்பனை பண்ண முடியாதா? உட்காண்டு தியானத்துல பிரம்மனை நினைக்கிறோம், பிரம்மாக்கார விற்பி, அப்புறம் மாயாக்கார விற்பி, அப்புறம் அவ்யக்தாக்கார விற்பி, அப்புறம் மகதாக்கார விற்பி, அப்புறம் அகங்காராக்கார விற்பி, அகங்கார ஆகார விற்பி, எல்லாம் சமஷ்டி. ஒண்ணுல இருந்து இப்படி வருது. இப்ப ஞாபகம், ஒரு சின்னதுல இருந்து இப்படி வர்ற மாதிரி ஒரு மூலப்பொருள் இருந்துதான் இவ்வளவு வந்திருக்கு. ஒரே மூலப்பொருள். அது இப்ப விஞ்ஞானத்திலையும் ஒத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நமக்கு அதை பத்தி நிறைய தெரியாது. ஒரே மூலப்பொருள், அந்த சத்துல இருந்துதான் இத்தனையும் வந்திருக்கு. விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி அப்படின்னு சொன்னதுனால விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குழியாய் இப்படிலாம் சொல்றதுனால இத்தனையுமா ஒரு பொருள் தான் இவ்வளவு ஆயிருக்கு. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகிதான் எல்லாம் ஒரு வஸ்துவே இத்தனையும் ஆகி இப்படி சண்டை போட்டு இருக்கு பாருங்க. எத்தனை மதமா மாறி, எத்தனை விதமான கட்சி. ஒரு பொருளே இத்தனை கட்சியா மாறி இருக்கு. ஒரு பொருளே இத்தனையுமா மாறி இருக்கு. மனுஷனா மாறி இருக்கு, ஆணா மாறி இருக்கு, பெண்ணா மாறி இருக்கு, இத்தனை ரேசா மாறி இருக்கு. நாம அந்த ஒரு பொருள் தான் இத்தனையும் ஆயிருக்குங்கிறது மறந்துடுறோம். எல்லாம் தனித்தனியா நினைச்சுடணும். தனித்தனியா இருக்கு யான் எனதென்று அவரவரை, அதுதான் ரொம்ப முக்கியம். அது புரிஞ்சதுன்னா எல்லாத்துக்கும் மூலம் ஒண்ணுதானேப்பா. ஆக இது என்னதான் நம்ம வேற்றுமை இருந்தாலும் இந்த வேற்றுமை ஒற்றுமையை சார்ந்தே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒற்றுமையை சார்ந்தே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆஸ்பத்திரிக்கு போனா முஸ்லீமாவது கிறிஸ்தவனாவது
ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரிக்கு போனால் முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் வருதில்ல, வராங்கல்ல, ஒரே டாக்டர் தான் வராங்க. இல்லை இல்லை, இவர் ஹிந்து டாக்டர். முஸ்லீம் டாக்டரா இருந்தாலும் வைத்தியத்துக்கு போறாங்களா இல்லையா? ஹிந்துக்கள்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. முஸ்லீம் முல்லா கிட்ட போய் மந்திரிக்கிற ஆளே உண்டு, ஹிந்துக்கள்லாம் போய். கோயம்புத்தூர்ல நான் பார்த்துருக்கேன், அது ஜமேஷா கோயில்னு ஒன்று இருக்கு. அங்கே சுற்றி இருக்கிற முஸ்லீம் கோயில், அது தர்கா. அது சுற்றி இருக்கிறதெல்லாம் ஐயர்கள் தான். அவங்க தான் போய் குழந்தைக்கு மந்திரிச்சுட்டு இருப்பாங்க. ரொம்ப அங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் ஆற்றுல குளிச்சுக்கிறது. என்ன மந்திரமோ. வாசல்ல ஒருத்த உட்காந்துட்டு இந்த மயில் பீலியை வச்சுன்னு ஏதோ மந்திரம் எல்லாம் சொல்லி சொல்லி அப்படிப்பா இதெல்லாம் பண்ணி அவனும் விபூதி வச்சுட்டு இருப்பான். அதான் விசேஷம். ஏன்னா இந்த இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் விபூதி கொடுத்தா தான் சரி, அவனும் மார்க்கெட் தெரிஞ்சு வச்சிருக்கான். என்ன பண்றது? ஏன்னா எப்படியோ சரியா போனா போனது, எந்த சாமியை கும்பிட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆனா போறோம். எல்லாம் நம்ம சொல்ற என்ன வேறேன்னு சொன்னாலும் கூட இந்த மாதிரிலாம் பண்றோமேங்கிறதுக்காக இதை உதாரணமா சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை. அகங்காராத் பஞ்ச தன்மாத்திராணி, இந்த அகங்காரத்துல இருந்து சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் தோன்றின. சூக்ஷ்ம பஞ்சபூதம் இதெல்லாம் நிறைய நம்ம பிரிக்கலாம், எப்படி வேணாலும் பிரிக்கலாம். இந்த தத்துவங்களை பிரிக்கிறதுக்கு எல்லையே கிடையாது. 25 தத்துவம், 36 தத்துவம், 64 தத்துவம், 96 தத்துவம், இப்படி தத்துவங்களை பிரிச்சுட்டே போறாங்க. நேர அகங்காரத்துல இருந்து சூக்ஷ்ம பஞ்சபூதங்களுக்கு வந்துட்டார் அவர். அதுலயே நிறைய நம்ம பிரிக்க வேண்டி வரும். ஏன்னா மாயைக்கு எத்தனை குணம் இருக்கு? 3 குணம் இருக்கு. பிரம்மனுக்கு எத்தனை குணம் இருக்கு? எத்தனை குணம் இருக்கா? எத்தனைன்னா இருக்கிறதே குணமே கிடையாது. அதுல என்ன எத்தனை குணம் கேட்கறது? பிரம்மனுக்கு குணமே கிடையாது. மாயைக்கு எத்தனை குணம் இருக்கு? 3 குணம் இருக்கு. இந்த 3 குணம் உள்ள மாயையிலிருந்து என்ன வந்திருக்கு? அவ்யக்தம். அவ்யக்தத்துல எத்தனை குணம் இருக்கும்? 3 குணம் இருக்கா? 1 குணம் இருக்கா? நீங்க சொல்லிட்டே வரணும். 3 குணமும் 1 குணமும் இருக்கு. நிர்குணமும் சகுணமும் பிரிக்கவே முடியாது. நிர்குணத்தையும் சகுணத்தையும் எப்படி பிரிப்பீங்க? இப்ப பிரம்மன் மாயைன்னு சொல்லியிருக்கு இல்லையா? மாயை அவ்யக்தம் வர்ற போது மாயை நிர்குண பிரம்மனுடைய அனுகிரகம் இல்லாம சிருஷ்டி பண்ண முடியுமா? சிருஷ்டி பண்ண முடியாது. ஆக மாயை வேலை பண்ற போது மாயை எதை சார்ந்திருக்கு? பிரம்மனை சார்ந்திருக்கு. அப்ப பிரம்மனை சார்ந்துதானே வேலை பண்றது. அப்ப மாயையில பிரம்மன் இருக்கா இல்லையா? பிரம்மன்ல மாயை இருக்கா? மாயையில பிரம்மன் இருக்கா? எல்லாம் சரி, கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா போறோம். நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க சொல்றதுதான். பிரிக்க முடியாது, பின்னால வரப்போறது. பிரிக்க முடியாதுன்னா ஏன் இப்படி குழப்பறீங்க? அதுக்கு பேசாம பிரம்மன்னே சொல்லிட்டு போலாமே, என்னத்துக்கு மாயைன்னு சொல்றீங்க? அப்ப மாயின்னு ஒண்ணு இருக்கு, பிரம்மன் ஒண்ணு இருக்கான்னு ஒரு கேள்வி வரும். மாயையும் பிரம்மமும் வேறையா ஒன்னா அப்படின்னா? வேறேன்னு சொல்ல மாட்டேன், ஒண்ணுன்னு சொல்ல மாட்டேன்னா. அப்ப என்னதான் சொல்லுவீங்கன்னா அடுத்த கிளாஸ்ல சொல்லட்டுமா? ஒண்ணுன்னு சொன்னா 2 பேர் தேவையில்லை, ஒண்ணுன்னு சொல்லிட வேண்டியதான். 2ன்னு சொன்னா அத்வைதம் அவுட்டு. 2 பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, மாயின்னு ஒண்ணு இருக்குன்னா போச்சு, உங்க அத்வைதத்துக்கு உயிர் போயிடுத்து அப்படின்னு. நம்ம என்ன, அதான் நான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, நான் இருக்கேன், என் நிழல் இருக்குன்னா. மாயையை யாரு மதிக்கிறா? மாயைக்கு மதிப்பில்லை. படைப்பை சொல்றதுக்காக வேண்டி, பாடம் சொல்றதுக்காக தான் மாயை பத்தி பேசுறோமே தவிர, தத்துவம் புரிஞ்சதுக்கு பிறகு மாயைக்கு மதிப்பு கிடையாது. ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக, இந்த சிருஷ்டியை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம், அவ்வளவுதான். இப்ப இன்னைக்கு நேற்றுக்கு எனக்கு யாரோ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு லண்டன்ல இருந்து ஒரு இந்த மெஜிஷியன் ஒரு மேஜிக் ஷோ காட்டுறான். என்ன பண்ணியிருக்கான், காசியில என்ன பண்ணிருக்கான், இந்த விளக்கு வைக்கிறோம் இல்லையா, இந்த கை விளக்கு, எல்லாரும் அந்த நதியில விடுறோம் இல்லையா விளக்கு, இந்த விளக்கை என்ன பண்ணியிருக்கான்,
கையில் வச்சு ஒரு விளக்கு, ஒரே ஒரு ஒரு பாத்திரம் விளக்கு, அந்த விளக்க அதுக்குள்ளே வச்சு பூவெல்லாம் போட்டிருக்கு. விளக்கை ஏற்ற சொல்கிறான். ஏற்றின உடனே அப்படி கையை இப்படி பண்ணுறான். உள்ளுக்குள்ளேயே 5 விளக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் தெரியுமா? அந்த 5 விளக்க என்ன பண்ணுறான், அப்படியே தண்ணியில் விடுறான். தண்ணியில் விட்டுட்டு முதல்ல படியில் ஒரு விளக்கு ஒரு இடத்துல வைக்கிறான். வச்சுட்டு இப்படி இப்படி இப்படிங்கிறான். படியெல்லாம் விளக்கு, படியெல்லாம் விளக்கு. அப்புறம் தண்ணியில விடுறான். விட்டுட்டு தூரத்துல இருந்து இப்படி இப்படி கையை காட்டுறான். ஹோல் நதி முழுக்க விளக்கு மயம், ஏகப்பட்ட விளக்கு. எப்படின்னா மாயா, இப்படி பண்ணான்னா உங்களுக்கு பாருங்க, பஞ்சீகரணம் கூட அது என்னன்னு பார்த்தாகணும். இப்போ என்னன்னு பார்த்தாகணும். அது ஏதாவது பார்க்கறதுக்கு அரேஞ்ச் பண்றீங்களா சுவாமி? அப்படியே மாறுறது. அவன் பாட்டுக்கு சிம்பிளா இப்படிங்கிறான். இந்த பக்கம் கையை இப்படி இப்படி இப்படிங்கிறான், விளக்கு வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி இங்கே இப்படி இப்படி இப்படிங்கிறான், விளக்கெல்லாம் வந்துட்டே இருக்கு. எவ்வளவு சௌரியமா இருக்கும். எலக்ட்ரிசிட்டியே வேண்டாம ஒரே ஒரு பல்பை போட்டு விட்டு இப்படி 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 அப்படி அப்படின்னா அங்கங்க பல்பெல்லாம் போய் அங்க உட்காந்து ஏகப்பட்ட பல்பு வந்து. அதிசயம்தான். அதான் சில பேருக்கு அந்த சக்தி வேலை செய்யுது. இந்த இதெல்லாம் மேஜிக் காட்டுறது. இந்த மாயா சக்தியே மாயா சக்திக்குள்ளதானே இருக்கு. ஒரு மனிதனிடத்துல இருக்கிற இந்த மாயாஜாலம் காட்டுற சக்தி அது மாயைக்குள்ளதானே இருக்கு. அது உள்பொருளா இல்பொருளான்னா உள்பொருளும் அல்ல இல்பொருளும் அல்ல. பின்னால் அதை பத்தி பார்க்க போறோம் நாம. இந்த அகங்காரத்திலிருந்து பஞ்ச தன்மாத்திரை எதுக்கு சொல்ல வந்தேன், அதோட குணங்கள் எல்லாம் இதுல இருக்குங்கிறதுக்கு சொல்றதுக்காக. மாயையுடைய குணங்கள் இதுலயும் இருக்கு. நிர்குணத்தை பத்தி இப்ப பேசல. சகுணம் அவ்யக்தாவஸ்தையில சகுணம் இருக்கு, அது சொல்லுவாங்க. அது சாமியாவஸ்தான்னு பேர். இந்த 3 குணங்களும் சமமான நிலையில இருக்கு. அப்புறம் சிருஷ்டி ஆரம்பிக்கிற போது இந்த மகத்தத்துவம் வர்ற போது வைஷமியாவஸ்தா. வைஷமியாவஸ்தான பிளக்சுவேட் ஆரம்பிச்சிடும் இந்த 3 குணங்களும். நம்ம எந்திரிக்கிற மாதிரி தான். தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறோம் இல்லையா? எப்படி தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறத பத்தி கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்க. தூங்குறத தியானம் பண்றது வேற. தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறத கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்க. எப்படி எந்திரிக்கிறோம் நாம? கொஞ்சம் கொஞ்சமா. அது தூங்கிட்டு இருக்கிற போது சாமியாவஸ்தா. சாமியாவஸ்தான்னா கொரட்டேன்னு அர்த்தம் இல்லை. சாமியாவஸ்தா உள்ள ஒன்றும் இல்லை, அப்படியே பேசாம இருக்கும். அப்புறம் முழிப்பு வர்ற போது என்ன ஆறுதுன்னா அப்படியே அந்த மனசு கர்மா எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது, வைஷமியாவஸ்தா. அதுக்கப்புறம் கண்ணை திறக்கிறோம், காரியம் பண்றோம். அப்புறம் விஷமம் தான். விஷமமோ விஷமம். விஷமம்னா என்ன? வேறுபாடுகள் எல்லாம், பலவிதமான உணர்ச்சிகள், பல்விதமான எண்ணங்கள் எல்லாம் இருக்கு. எண்ணங்கள்லாம் ஒடுங்கி இருக்கிற நிலையில எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. முழிச்சதுக்கு அப்புறம் எண்ணங்கள் எல்லாம் பலவிதமா பிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு. அது மாதிரி எல்லாத்துலயும் அது இருக்கு. இந்த குணங்கள், குணானாம் சாமியாவஸ்தா, அப்புறம் குணானாம் வைஷமியாவஸ்தா, அதெல்லாம் நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்கணும். பிரம்மத்திலிருந்து அவ்யக்தம், அவ்யக்தத்திலிருந்து மகத்தத்துவம், மகத்தத்துவத்திலிருந்து அகங்கார தத்துவம், அகங்கார தத்துவத்திலிருந்து பஞ்ச சூக்ஷ்ம பூதங்கள். கண்ணுக்கு தெரியாது, இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ஸ்தூல பூதம். சூக்ஷ்ம பூதங்கள் 5. அந்த சூக்ஷ்ம பூதங்கள் 5ல இருந்துதான் பஞ்ச தன்மாத்திரேபியா பஞ்ச மகாபூதானி. பஞ்ச சூக்ஷ்ம பூதங்கள்ல இருந்து பஞ்ச மகாபூதங்கள் தோன்றியது. சூக்ஷ்ம பூதத்திலிருந்து ஸ்தூல பூதங்கள் வந்தது. இதெல்லாம் பின்னால விஸ்தாரமா படிக்க போறோம். இங்க கொஞ்சம் பார்த்து வைப்போம். பஞ்ச மகாபூதேபியா, இந்த ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி, இது எல்லாத்திலையும் ஞாபகம் வச்சுங்க. இந்த 5 பூதத்திலையும் 5 சூக்ஷ்ம பூதத்திலையும் இந்த 3 குணம் இருக்கு, மறக்கப்படாது. சத்வகுணம், சத்வகுண ஆகாசம், ரஜோகுண ஆகாசம், தமோகுண ஆகாசம்,
அதே மாதிரி வாயுவிலையும் 3 குணம் இருக்கு, அக்னிலையும் 3 குணம் இருக்கு, ஜலத்திலையும் 3 குணம் இருக்கு. எல்லாம் சூக்ஷ்மமாவே இருக்கு, 3 குணம் இருக்கு. அப்புறம் இதெல்லாம் சேர்ந்து மறுபடியும் இந்த ஸ்தூல பஞ்சபூதங்களாக மாறுகிறது. இதுலயும் 3 குணம் இருந்துட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். எல்லாம் சூக்ஷ்மமா இருக்கு. பஞ்ச தன்மாத்திரேபிய பஞ்ச மகாபூதானி, பஞ்ச மகாபூதேபிய அகிலம் ஜகத். இந்த பஞ்ச மகாபூதங்கள்ல இருந்து இந்த ஜகத், ஜகத்துங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? தோன்றி தோன்றி மறைவதற்கு பெயர் ஜகத். தோன்றி மறைவதற்கு பெயர் ஜகத். ஜாயதே கச்சதி இதி ஜகத். ஜாயதே அமெரிக்கா கச்சதி, கும்பகோணே ஜாயதே கலிபோர்னியா கச்சதி. வச்சுக்கலாம், சும்மா நம்மளா இதெல்லாம் கற்பனை பண்ண. ஜாயத்தே கச்சதி, ஜாயத்தே கச்சதி, ஜாயத்தே கச்சதி, ஜாயதி கச்சதி. ஜாயத்தே கம்யத்தேன்னு சொல்லலாம். ஜாயத்தே கம்யத்தே, 2 தே போடலாமே. ஜாயத்தே கம்யத்தே, ஜாயத்தே கம்யத்தே, ஜாயத்தே கம்யத்தே. போயிட்டே வருது, போயிட்டே இருக்கு. நேற்று வந்தது நேற்று போயிற்று, இன்று வந்தது இன்று போக போகிறது, நாளை வருகிறது நாளை போக போகிறது. எல்லாம் வந்து வந்து அதுக்கு பேர் தான் ஜகத். ஓயாது மாறிக்கொண்டிருக்கும் காட்சியே ஜகத். நமக்கு அது சூக்ஷ்மமா மாறிட்டு இருக்கிற அம்சம் இருக்கு, ஸ்தூலமா மாறிட்டு இருக்கிற அம்சமும் இருக்கு. அதுக்கு பேர் தான் ஜகத்துன்னு பேர். பஞ்ச மகாபூதேபியா அகிலம் ஜகத்து. சரி, அடுத்தது படிப்போம். இப்பதான் பஞ்சீகரணம் சொல்ல போறார். ஆனா இது ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல சங்கராச்சாரியர் இந்த கடைசி வாக்கியம் தான் இருக்கு. ஆனா இது வரைக்கும் நிறைய பேர் போட்டிருக்காங்க, அதனாலதான் அதை நம்ம சேர்த்திருக்கோம். இது ஒரு ஆர்டரா இருக்கு, ஒழுங்கா இருக்குங்கிறதுக்காக இதை எடுத்துட்டு இருக்கோம். பஞ்சானாம் பூதானாம் ஏகைக்கம் த்விதா விபஜ்ய ஸ்வார்த்தபாகம் விஹாய அர்த்தபாகம் சதுர்தா விபஜ்ய இதரேஷு யோஜிதே பஞ்சீகரணம் மாயாரூப தர்சனம் பவதி. அத்தியாரோப அபவாதாப்யாம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்யதே. பஞ்சீகிருத பஞ்சமஹாபூதானி தத்காரியஞ்ச சர்வம் விராடித்யுச்யதே. பஞ்சானாம் பூதானாம் ஏகைக்கம் த்விதா விபஜ்ய ஸ்வார்த்தபாகம் விஹாய அர்த்தபாகம் சதுர்தா விபஜ்ய இதரேஷு யோஜிதே பஞ்சீகரணம் மாயாரூப தர்சனம் பவதி. அத்தியாரோபாபவாதாப்யாம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்யதே. பஞ்சீகிருத பஞ்சமஹாபூதானி தத்காரியஞ்ச சர்வம் விராடித்யுச்யதே. இந்த பஞ்ச சூக்ஷ்மபூதங்கள் ஸ்தூல பூதங்கள் ஆனவை எப்படி அப்படிங்கறத விளக்கி சொல்றது. இந்த சூக்ஷ்மமான பஞ்சபூதங்கள் ஸ்தூலமான பஞ்சபூதங்கள் எப்படி ஆயிற்று, இதுக்கு பேர் தான் பஞ்சீகரணம்னு பேர். 5 எலிமெண்ட்ஸ் சொல்றோம் இல்லையா, இந்த பஞ்ச பூதங்கள் பஞ்ச சூக்ஷ்ம பூதங்கள் பஞ்ச ஸ்தூல பூதங்களாகிறது. அது எப்படி நடக்கிறது? நேற்றுக்கு ஒரு அன்பர் சொன்னார், ரொம்ப அழகா இருந்தது. அவருக்கு அது கேட்கணும், வெரிஃபை பண்ணணும்னு சொன்னார். அதான் அந்த காலத்துல பெண்கள்லாம் இந்த யாரோ வயசானவங்கலாம் சோழி விளையாடுவாங்களாம். இதுலயே இது பண்ணுவாங்களாம், இந்த தத்துவத்தை. அந்த சோழிய ஒரு 5 சோழியை வச்சு, ஏதோ சோழி எத்தனை கணக்குன்னு தெரியல, இந்த சோழியை வச்சே
இந்த தத்துவங்களை எல்லாம் சொல்லுவாங்களாம். அந்த அப்படியே என்ன பண்ணுவாங்க, கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா வச்சுட்டு வருவாங்களாம். வச்சுட்டு கடைசியில் எல்லாத்தையும் குமிச்சிருவாங்களாம். அது பிரம்மன்னு சொல்லிடுவாங்க. சோழியவே எடுத்து பிரிக்கிறது, பிரிச்சு வரிசையா வச்சு இந்த தத்துவங்கள் எல்லாம் சொல்லி, இது சொன்னதுனால இதை நம்ம நம்மளும் கிரியேட் பண்ணலாம் தோன்றுறது. ஆனா வேலை பண்ணணும், அது மெனக்கெட்டா பண்ணலாம். அப்ப இந்த சோழியை வச்சு இதுதான் பிரம்மன், இப்ப பெரிய சோழியா வச்சு விடுறது. அப்புறம் இன்னொரு சோழி பக்கத்துல மாயையை வச்சு விடுறது. அப்புறம் அதுல இருந்து ஒரு ஒரு வேற ஏதாவது ஒரு சோழியை வச்சிடும். அது வித்தியாசமா காட்டணும். அதெல்லாம் அந்த கலர் கலரா இருக்க சோழி எல்லாம். அதனால இதுதான் அவ்யக்தம்னு சொல்லணும். அப்புறம் இதுதான் மகத்து, இதுதான் அகங்காரம், இதுதான் பஞ்ச தன்மாத்திராணி. அப்புறம் பஞ்ச தன்மாத்திரேபிய பஞ்ச மகாபூதானி. அதுல ஏதாவது ஒரு 5 சேர்த்துட்டே வரணும். அப்புறம் பஞ்சமாத மகாபூதேபியா அகிலம் ஜெகத்து அப்படி சொல்லி வரிசையா கொண்டு போனோம். இது பேர் தான் கட்டடம் கட்டி சொல்றதுன்னு பேர். சம்பிரதாயத்துல இதுக்கு பேரு கட்டடம் கட்டி சொல்றது. தத்துவத்தை கட்டடம் கட்டி சொல்றதுன்னு. கட்டடம் கட்டணும்னா முதல்ல அஸ்திவாரம் போடணும், அதுக்கப்புறம் எல்லாம் அலங்காரம் பண்ணணும். அது மாதிரி முறைப்படி சொல்றதுக்கு பேரு கட்டடம் கட்டி சொல்றதுன்னு பேரு. இந்த கோயிலூர் மடத்துல சாமியார் கட்டடம் கட்டி சொல்றாருமா. கட்டடம் கட்டி சொல்றாருன்னா கட்டடத்தை கட்டிவிட்டு அவஸ்தைப்பட்டு இருக்காருன்னு அர்த்தம் இல்லை. கட்டடம் கட்டி சொல்றாருன்னா அந்த சொல்லி கொடுக்கிற முறை சிஸ்டமேட்டிக்கா டீச் பண்றார் அப்படிங்கிறத சொல்றதுக்காக வேண்டி கட்டடம் கட்டி சொல்றதுன்னு ஒரு பழக்கம். கட்டடம் கட்டுற மாதிரி சொல்றதுன்னு நம்ம எடுத்துக்கணும், புரிஞ்சுக்கணும். கட்டடம் எப்படி கட்டுறோமோ அப்படி கட்டணும். பஞ்ச மகாபூதங்கள்ல இருந்து ஜெகத் வந்ததுன்னா அது என்ன பண்றது? இதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு முதல்ல சொல்லிவிடுறேன். வழக்கமா சொல்றதுதான். தமிழ்லையும் பாட்டு இருக்கு, கைவல்ய நவனியத்துல. 5பூதம் 10ஆக்கி அவை பாதி நன்னான்காக்கி 4 4 கூட்ட வந்தன ஸ்தூல மகாபூதம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. அது வித்யாரண்ய சுவாமியிடம் பஞ்சதசின்னு இதை சொல்லுகிறார். அதை தான் இங்க தெளிவுபடுத்தி சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் அதே விஷயத்தை தான் இன்னொரு வேற விதமா ப்ரோஸ் ஆர்டர்ல போட்டிருக்கு. அங்கெல்லாம் ஸ்லோகத்துல இருக்கு. அங்க நீங்க ஆத்மபோதத்திலையும் படிச்சிருக்கலாம். பஞ்சீகிருத மகாபூத சஞ்சிதம் கர்ம சஞ்சிதம் ஷரீரம் சுகதுக்கானாம் போகாயதனமுச்யதே. அப்புறம் இன்னும் அபஞ்சீகிருத பூதோத்தம் சூக்மாங்கம் போக சாதனம் படிச்சு எனக்கு வரல இது. ஆகையினால 17 லிங்கங்கள் லிங்க சரீரத்துக்கு பேர். அபஞ்சீகிருத பூதோத்தம் சூக்மாங்கம் போக சாதனம். பஞ்சீகிருத மகாபூத சஞ்சிதம் கர்ம சஞ்சிதம் ஷரீரம் சுகதுக்கானாம் போகாயத்தனம் உச்சதே. இந்த சரீரம் எப்படி வந்ததுங்கிறதுக்கு சொல்லும் பஞ்சீகிருத்தம்னே சொல்றது. இங்க பாருங்க, பஞ்சானாம் பூதானாம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் சுருக்கமா, அப்புறம் நாளைக்கு பார்ப்போம். அதாவது என்ன சொல்ற பழக்கம், ஒரு 5 பேர் சேர்ந்து, 5 பேர்னு சொல்லணும், அப்பதான் இது சரி வரும். 5 பேர் சேர்ந்து ஒரு யாத்திரை பண்ணாங்க. இங்க இருந்து மதுரைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி டிராவல் பண்றது கிளம்பினாங்க. சொல்லிவிட்டாங்க, உங்க வீட்டுல இருந்து நீ புளியஞ்சாதம் கொண்டா, உங்க வீட்டுல இருந்து தயிர் சாதம் கொண்டா அப்படின்னு ஒருத்தன்ட்டையும் சொல்லிவிட்டான். வச்சுக்கோங்களேன், 5 பேர் வீட்டுல இருந்து 5 சாதம் வச்சுக்கோங்க. 5 சாதம் வாங்கிட்டாங்க. இந்த 5 சாதம் வாங்கினதுக்கு அப்புறம் இவங்க வழியில போற வழியில உசிலம்பட்டிக்கு பக்கத்துல எங்கேயோ ஒரு மாரியம்மன் கோயில் கிட்ட நிறுத்தினான். சும்மா நான் சொல்றேன், இதெல்லாம் நிஜமாவே நடந்ததான்னு நினைச்சுக்காங்க, நம்மளே இது பண்ற கற்பனை தானே. மாரியம்மன் கோயில் கிட்ட நிறுத்தினான். நிறுத்தி என்ன பண்ணா, சாப்பிடுவோம் அப்படின்னா. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒருத்தன் சொன்னா, இந்த பார், எல்லாரும் அவங்க சாப்பாட்டை பாதியா பிரிங்க, பாதியை நீங்களே சாப்பிடுங்க. உங்க வீட்டுல பண்ணாங்க, நீங்களே சாப்பிடுங்க. அதனால பாதிய வச்சுக்கோங்க, இன்னொரு பாதிய 4ஆ பிரிங்க, பிரிச்சு எங்க 4 பேருக்கும் கொடுத்துருங்க. அப்படி ஒருத்தரும் பண்ணுங்க. புரியுறதா? வேணா பண்ணி பாருங்க. 5 பேர் சாப்பாடு எடுத்துன்னு போங்க, பண்ணி பாருங்க. அப்ப 5 பிரிச்சு 5 பேரும் 5 அவங்க சாப்பாட்டை பாதியா பிரிச்சு அதுல 4ஆ பிரிச்சு அரைக்கால் 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 பிரிச்சு மற்ற பேருக்கு கொடுத்தா எல்லாருமா அதை சாப்பிடுற மாதிரி கணக்கு இது போட்டுக்கணும். ஆகாசத்தை பாதியா பிரிச்சு, வாயுவை பாதியா பிரிச்சு, அக்னியை பாதியா பிரிச்சு, ஜலத்தை பாதியா பிரிச்சு, அப்புறம்
பிருத்திவியை பாதியா பிரிக்க வேண்டியது. பாதியா பிரிச்சதுக்கு அப்புறம் இந்த பாதி இருக்க, இந்த பாதியை 4ஆ பிரிக்கணும். அரைக்கால் அரைக்கால் எவ்வளவு? தப்பா சொல்லிட்டேன். கால் கால் அரை, 3 கால் 4 கால், 4ஆ பிரிக்கணும். அரைக்கால சொல்லிருக்க கூடாது. கால் 4 காலா பிரிச்சா என்ன ஆகும்? 4 இதா எடுத்து இந்த 4 காலில் ஒரு முதல் காலை ஆகாசத்துக்கு, ஆகாசம் தன்னோடதை வச்சுக்கிறது. இந்த 4ஐயும் அது கொடுத்துடுறது. வாயுவுக்கும் அக்னிக்கும் ஜலத்துக்கும் பிருத்திவிக்கும் கொடுத்துடுறது. அது ஒன்னொன்னும் பரிமாறிக்கிறது. அப்படி பண்ணினா என்ன ஆகும்? ஆகாசத்துல ஆகாசத்தோட அம்சம் பாதி, வாயுவோட அம்சம் 1/4 பகுதி, அக்னியோட அம்சம் 1/4 பகுதி, ஜலத்தோட அம்சம் 1/4 பகுதி, பிருத்திவியோட அம்சம் 1/4 பகுதி. அதனால ஸ்தூல மகாபூதத்துல மற்ற 4 பூதங்களுடைய கலவை இருக்கு. அதே மாதிரி வாயுவிலையும் மற்ற 4 பூதங்களுடைய கலவை இருக்கு. இப்படி புரிஞ்சுக்கணும். அதுதான் இது. பஞ்சானாம் பூதானாம், 5 பூதங்களுள் ஏகைக்கம் த்விதா விபஜ்ய. புரியுறதா? ஒன்றொன்றையும் 2ஆக பகுத்து, ஸ்வார்த்த பாகம் விகாய, பாதி பகுதியை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு, அர்த்த பாகம் சதுர்தா விபஜ்ய, அரைப்பகுதியை 4ஆக பிரித்து, விபஜ்ய இதரேஷு யோஜித்தே, மற்ற பூதங்களோடு சேர்த்தால் பஞ்சீகரணம், பஞ்சீகரணம் பவதி. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, மாயாரூப தரிசனம் பவதி. இதுதான் மாயாரூப தரிசனம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த காட்சியெல்லாம் இந்த பஞ்சபூதங்கள்லாம் என்னது? மாயையின் வெளிப்பாடு. மாயையின் வெளிப்பாடு. இதுதான் எல்லாத்தையும் மறைக்கிறது. மாயையின் வெளிப்பாடு. மாயாரூப தரிசனம் பவதி. அவ்வளவுதான். இதுதான் பஞ்சீகரணம். பஞ்சானாம் பூதானாம் ஏகைக்கம் த்விதா விபஜ்ய, ஸ்வார்த்த பாகம் விகாய, அர்த்த பாகம் சதுர்தா விபஜ்ய, இதரேஷு யோஜித்தே பஞ்சீகரணம் மாயாரூப தரிசனம் பவதி. மாயினுடைய வெளிப்பாடு. இப்ப பிரம்ம தரிசனம் பவதியா இல்லையா? இது பிரம்ம தரிசனமா மாயா தரிசனமா? பார்க்கறத பொறுத்தது, பாடத்தை பொறுத்து தானே. திருஷ்டிம் ஞானமயீம் கிருத்வா பஷ்யேத் பிரம்மமயம் ஜகத் அப்படின்னு அபரோக்ஷானுபூதி சொல்லுகிறது. உன் பார்வையை அறிவுமயமாக்கி இந்த பிரபஞ்சத்தை பிரம்மமயமாக பார். இந்த ஜகத்து பிரம்மனா மாயையான்னா என்ன சொல்றதுன்னா, வேற்றுமையாக பார்த்தால் மாயை, ஒற்றுமையாக பார்த்தால் பிரம்மம். டிசைன் எல்லாம் பார்த்தா மாயை, தங்கமாக பார்த்தால் பிரம்மம். புரிஞ்சுக்கிறதா சொன்னேன். தங்கமா பார்க்கறதுதான் பிரம்மமான்னு கேட்டுவிடாது. அலைகளாக பார்த்தால் மாயை, தண்ணீராக பார்த்தால் பிரம்மம். ஆகையினால இப்ப நம்ம பார்வை எதுல இருக்கு? மாயையில இருக்கா பிரம்மத்துல இருக்கான்னா? வகுப்பு முடியறதுல இருக்கு. மாயினும் இல்ல பிரம்மத்திலையும் இல்ல, வகுப்பு முடியறதுல இருக்கு. டீல இருக்குன்னா, டீ உண்டுல்ல, இப்ப ஒரு டீ உண்டு. பிரம்மத்துல இருக்கா மாயையில இருக்கான்னு சொல்ற. மாயாரூப தரிசனம் பவதி. இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா சுவாமி அப்படின்னு சங்கராச்சாரியார் யாரோ கேட்கிறாங்க. அப்படி நம்ம கற்பனை பண்ணிக்கணும். என்ன சொல்றீங்க? சச்சப்த வாச்சியம் அவித்யாசபலம் பிரம்ம, பிரம்மணோ வியக்தம் அவ்வக்தான் மகத்து, மகதோஹங்காரா அவ்வக்தாத் பஞ்சதன்மாத்திராணி, பஞ்சதன்மாத்திரேபிய பஞ்சமகாபூதானி, பஞ்சமகாபூதேபியோ அகிலம் ஜகத்து. அப்படி சொல்லிவிட்டீங்க. இந்த ஜகத்துன்னு சொல்லியாச்சு. இது எப்படி இந்த சூக்ஷ்ம பூதம் எப்படி ஸ்தூல பூதம் ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படி கேள்வியை நம்ம போட்டுக்கணும். இப்ப நீங்க வரிசையா சொல்லிட்டே வந்தீங்களே, இந்த சூக்ஷ்ம பூதம் எப்படி ஸ்தூல பாதம் ஏதாவது சொல்லித்தர முடியுமா அப்படின்னா சொல்லாமே. பஞ்சீகிருத பஞ்சானாம் பூதானாம் ஏகைக்கம் த்விதா விபஜ்ய, ஸ்வார்த்த பாகம் விகாய, அர்த்த பாகம் சதுர்தா விபஜ்ய, இதரேஷு யோஜித்தே பஞ்சீகரணம் பவதி, ஸ்தூல பூதானி பவந்தி அப்படின்னு. இதுதான் மாயாரூப தரிசனம். இந்த பேத தரிசனம், துவைத தரிசனம்,
மாயாரூப தரிசனம். அத்வைத தரிசனம், பிரம்ம தரிசனம். ரெண்டு தரிசனமும் சமகாலம், அதை மறந்துடாங்க. சுவாமி அந்த நிலைக்கு எப்படி போறதுன்னா, அந்த நிலைக்கும் போக வேண்டாம், எந்த நிலைக்கும் போக வேண்டாம், இருக்கிற நிலைய கவனிக்கிற நிலைய பண்ணு. இருக்கிற நிலைய கவனி. ஒரே நிலைதான், நிலையில வித்தியாசம் இல்ல, கவனத்துலதான் வித்தியாசம். நம்ம அது நிலைன்னு சொல்லி பழகிட்டோம். அது நிலைன்னு சொன்ன உடனே ஒரு நிலைக்கு போனா இன்னொரு நிலை வராதுன்னு நினைச்சுட்டோம். அதாவது விழிப்பு நிலைக்கு வந்தால் கனவு நிலை எப்படி இல்லாமல் போகிறதோ அப்படியே அத்வைத நிலைக்கு போனால் துவைத நிலை தெரியாது என்று தவறாக நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஒரு நிலை போய் இன்னொரு நிலை வந்தா இந்த ஞானம் பிரயோஜனமே இல்லை. துவைத நிலையில்தான் அத்வைத ஞானம் பயனை தரும். அத்வைத நிலையில் அத்வைத ஞானத்தின் பயன் ஒன்றும் இல்லை. அத்வைத ஞானத்தின் பிரயோஜனமே துவைத அனுபவத்தில்தான் கிடைக்கிறது. துவைதத்தை பார்த்துண்டே அதை மதிக்காம இருக்கிறது தான் பலம். ஆனா நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், அத்வைதத்துக்கு போயிட்டோம்னா துவைத்தம் தெரியாது. அதாவது இது முக்கியமா தெரியாது. இதுல ஒரு ஸ்லோகம் வரப்போறது, நீங்க பாருங்க. நான் இப்போ ஒண்ணு சொல்றேன், ஒரே ஒரு ஸ்லோகத்தை மாத்திரம் கோட் பண்றேன். வார்த்திகத்துல இருக்கு, வார்த்திகம் பாருங்க. கதாச்சித் வியவஹாரேஷு துவைதம் யத்யபி பஷ்யதி போதாத்ம வ்யதிரேகேண ந பஷ்யதி சிதன்வயாத். இதெல்லாம் தினம் பாராயணம் பண்ணிட்டு இருந்தா தான் பார்த்துட்டு இருக்க முடியாது. தினம் பாராயணம் பண்ணணும். சன்னியாசியில பண்ணிட்டே இருந்தா தான் நல்ல பலப்படும், ஞான நிஷ்ட பலப்படும். அதனால முமுட்சுக்கள் வேதாந்த சிரவண மரணம் பண்ணவங்களும் அது பண்ணிட்டே இருக்கணும். கதாச்சித் வியவஹாரேஷு, விவகாரத்தில் எத்யபி துவைத்தம் பஷ்யதி, துவைதத்தை பார்த்த போதிலும் போதாத்ம வ்யதிரேகேன ந பஷ்யதி, ஆத்மாவுக்கு அந்நியமா ஒன்னும், ஞானஸ்வரூபத்துக்கு அந்நியமா ஒன்னையும் பார்க்க மாட்டான். சித் அன்வயா, அது பெருசா ஒன்னும் அஃபெக்ட் பண்ணாது. அவனுடைய வாழ்க்கையில இந்த துவைத்தம் ஒண்ணுமே டச் பண்ண முடியாது. அது ஒன்னும் மனசை பாதிக்கவே பாதிக்காதுன்னு அர்த்தம். அதான் அப்புறம் பார்ப்போம். இந்த அளவில் நான் பூர்த்தி பண்றேன். அத்தியாரோபாபவாதாபியாம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சத்தே அப்படிங்கிறது என்ன கருத்தை சொல்ல போறாருன்னா, நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சத்தே. நிஷ்பிரபஞ்சம்னா பிரம்மத்துக்கு இன்னொரு பேரு நிஷ்பிரபஞ்சம். நிஷ்பிரபஞ்சம் பிரம்ம. இந்த பிரபஞ்சமற்ற நிலை, அற்ற நிலைன்னு ஒரு வார்த்தை சொல்றேன். பிரபஞ்சம் இல்லாத தன்மையை விளக்குகிறோம். பிரபஞ்சம் இல்லாத தன்மையை பிரபஞ்சத்தை ஆராய்ச்சி செய்வதன் மூலம் பிரபஞ்சம் இல்லாத தன்மையை விளக்கப் போகிறோம். பிரபஞ்சம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சத்தே, பிரம்மமானது உபதேசிக்கப்படுகிறது. எப்படின்னா அத்தியாரோப அபவாதாபியாம். அத்தியாரோப அபவாதாபியாம் ஞாத்தவ்ய தத்துவ நிர்ணயான்னு மற்றொரு இடத்துல சொல்லுவாங்க. அத்தியாரோபம்னா என்ன அர்த்தம்? எப்படி இந்த படைப்பு ஏற்பட்டது, இந்த படைப்பை எவ்வாறு நீக்குவது. ஆக இந்த அத்தியாரோப அபவாதம், இந்த சூப்பர் இம்போசிஷன், எப்படி இந்த சூப்பர் இம்போசிஷனை ரிமூவ் பண்றது. எல்லாத்தையும் என்ன, பிள்ளையார பிடிச்சு பூஜையை பண்ணி பிள்ளையார தலையில வச்சுட்டு தூக்க முடியாம தூக்கிண்டு போய் அப்புறம் என்னதுன்னா சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய், அதான் சித்தி. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே.
ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிக்கு